ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சப்பாத்தியும் வெள்ளை சுண்டல் குருமாவும் ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி போட்டு முடிச்சாச்சு. அடுத்து சுண்டல் கிரேவிக்கு 4 ஸ்பூனு தயிர், 4 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு வத்தல், அப்புறம் சீரக பொடி கொஞ்சம், வத்தப்பொடி கொஞ்சம் போட்டு மிக்சியில் 2 சுற்று சுற்றி விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அடுத்து எண்ணெய் ஊற்றி சீரகம் கொஞ்சம், அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளியெல்லாம் வதங்கையும் கொஞ்சம் சீரக பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சிக்கன் பொடி கொஞ்சம், கறி மசாலா பொடி கொஞ்சம். சிக்கன் பொடி தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை காரம் வேண்டாம் அப்படின்ட்டா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வத்தல் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அதிலே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கையும், அப்புறம் வேக வச்சுருக்க சுண்டலையும் போட்டு, அடுத்து லைட்டாக உப்பு வேணால் போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் கொத்தமல்லி கொலையை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட அது நல்லா அருமையாக இருந்துச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கிரேவி பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. நைட்டு சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை பொழுது நல்லா போயிடுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.